அபலாகாங்கிதர் யஜ்ஞः விதிதிருஷ்டோதி யுஜ்யதே யஷ்டவ்ய நேவேதி மன சமாதாய சாத்விகா. அதனால சாத்விக ராஜச தாமச திரிவிதமான ஆகாரங்களையும் முதல்ல விரிவுபட மாட்டார். ஏன்னா மற்றவைகள் எல்லாம் ஆகாரத்தினால்தான் வரக்கூடியது. அதுக்கப்புறம் யஜ்யம், தபஸ், தானம் அப்படிப்பட்ட வைத்திய கர்மாக்கள்ல அவைகள்ல சாத்விக ராஜச தாமச வேதங்கள். முதல்ல சாத்விகமான யஜ்யமாவது அபலாகாட்சி பல ஆகாட்சியற்றவர்கள் என்னோம். அதுக்கு பகவத்கீதையை பலமாக சொல்லக்கூடாது இல்லை. பகவத்கீதைங்கிறது பலன் இல்லை. பகவத்கீதைங்கிறது யஜ்யத்துக்கு சொரூபம். யஜ்யத்துடைய சொரூபமாக பகவத்கீதையை தவிர மற்ற பலன்கள் எதுவுமே ஆகாட்சியற்றவராகவும் என்ன எந்த பிரகாரமாக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிரகாரமாக இது எஷ்டவ்யமே. இது பகவத் ஆத்மிய ரூபமானபடினால, பகவத் பிரீத்திகரமானபடினால, பகவான் சேஷபூதனான பகவானுக்கு பரபந்தமாக இருக்கக்கூடிய என்னாலே இது அவசியம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது என்று மனசை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு அந்த பிரகாரமான மன ஈடுபாட்டோட செய்யப்படுகிறதான யஜ்யம் சாத்விக யஜ்யம். இது பாக்கியம் பார்க்கணும். அடுத்தபடியா ராஜசமான யஜ்யத்தை நிரூபிக்கிறார். அபிசந்தாயிரு பலம் தம்பார்த்தமீஜே பரதஸ்ரேஷ்ட சம்யஜ்யம் வித்திராஜபம். அபிசந்தாயிரு பலம் தம்பார்த்தமதிஜைவய யுஜ்யதே பரதஸ்ரேஷ்ட சம்யஜ்யம் வித்திராஜபம். சம்யஜ்யம் ராஜசம் வித்தி. அப்படிப்பட்ட யாகம் பரதஸ்ரேஷ்ட, பரத குலத்திலே பிறந்தவனான சிரேஷ்டனான அர்ஜுனா தம் யஜ்யம், அந்த யஜ்யத்தை அந்த யாகத்தை ராஜசம் வித்தி, ராஜசமானது ரஜோகுண பிரவர்த்தமானது என்று வித்தி அறிவாயாக. அதுக்கு 2 லட்சணம் சொல்றார். அபிசந்தாயது பலம். சுசப்தமானது போன ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அபலாகாட்சி என்று வியாபகம். அபலாகாட்சி யுஜ்யதே சஹா சாத்விக தத்வியாபுத்த ஆகாரேன பலம் அபிசந்தாயி யுஜ்யதே யஹ யஜ்ஞः சஹா ராஜசோ யஜ்ஞः. அபிசந்தாயது பலம் அவையில என்ன சொல்லப்பட்டதான ஐதீகமான ஆமுஸ்மிகமான புத்திர பசு ராஜ்ய சொர்க்காதி பலன்கள் இருக்கே, அந்த பலன்களை அபிசந்தாய, அந்த பலன்கள அபிசந்தியோட, அந்த பலன்கள விருப்பத்தோட எங்களை அனுசரிக்கப்படுது. சுவாமி எனக்கு பலத்துல ஒண்ணு அபிசந்தி, பலாபிசந்தி இல்லாவிட்டாலும் நான் அனுசிக்கிறேன். எதுக்கு அனுசிக்கிறேன்னு கேட்டா, லோகத்துல கர்மாங்கெல்லாம் அனுசிப்பவன் எனக்கு ஒரு கீர்த்தி உண்டாகும். சொல்லணும், ஆஹா இதோ மாதிரி இந்த கர்மாக்கள் யாகங்கள் அனுப்பிக்கிறதா கிடையாது அப்படின்னு தம்பம் அப்படின்னாங்க. அந்த ஒரு விழிப்பகத்துக்க எல்லாரும் தர்மங்களை அனுப்பிக்கிறவங்க என் பேரை சொல்லணும். அந்த கீர்த்திக்காக, அந்த பகத்துக்காக அனுப்பிக்கிறது. பாராதிசந்தி இல்லாத அனுப்பித்தாலும் இந்த தம்பத்துக்காக அனுப்பிக்கிறது. அதுவும் அதை போலவே ராஜம். ஆக ராஜகமான ஈயத்துக்கு 2 லட்சணம். ஒன்னு அபிசந்தாயுது பலம், பல அபிசந்தி பூர்வகம் யுஜ்யதே. 2வது தம்மா சமதி யுஜ்யதே தாபிருஷ யஜ்ஞஸ்தாவது ராஜச யஜ்ஞா இது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமான சொல்லலாம். பாக்கியால் ஒரே ஒரு வாக்கியம் வியாக்கியானம் மட்டும் கூட பலாதிசந்தி யுக்தை தம்பார்த்தம்
தம்ப கர்ப்பா யகபலஸ்ய யோ யஜ்ஞஹ யுஜ்யதே தம் யஜ்ஞம் ராஜசம்யுக்தி. பலாபிசந்தி யுக்தை, பல அபிசந்தியோடு கூடிய யுக்தின்னு அதோடு கூடினவை, பல அபிசந்தியோடு கூடினவை, பலத்துல ஆசையோட, பலத்துல அபேட்சா புத்தியோடு கூடினவை. அதான் பலாபிசந்தி யுக்தை. தம்ப கர்ப்பா யகபலஸ்ய, தம்ப கர்ப்பகான்னு நினைப்போம். தம்பமானது பகட்டு, பிரம்மகத்தியாதிகளை பண்ணி கூடலை வெடித்து விட்டுக் கொண்டு இரட்டை கொடுத்து இந்த ஓட்டு சொல்லி சொல்லி செய்யும் சித்தனை செயலி சிறுவர்கள் என்றால் இவன் தினத்தின் சீக்கின்றாங்க. சித்தர்கள் சித்தர்கள் இந்த சித்தர்கள் பரிசா வாய்ப்பு வருது. பிரம்மகத்தியாதிகளை பண்ணி கூடலை வெடித்து விட்டுக் கொண்டு இரட்டை கொடுத்து யாகாதிகளை பண்ணி ஊருக்கு சொல்லி தெரியும், அதாவது வேலையே சொல்லி செய்கிறவர்கள் இல்ல தாம்பிகள் சட்டை கொடுத்தனால பரிஷ்காரமா உண்டு. கரப்பட்ட வச்சுனால இரட்டை கொடுப்பது கேட்டா கீழ் வேஷ்டிய மேல் வேஷ்டி சொல்லாம உடுத்துறது இருக்கு, அதுவே இரட்டை கொடுத்தது. இந்த வேஷ்டி இருக்குங்க, இந்த கீழ் வேஷ்டி மேல மேல் வேஷ்டி படப்பாரு. இந்த இடுப்பு வேஷ்டிக்கு அமேத்திய வஸ்திரம் இதுக்கு மேத்திய வஸ்திரம். நார்த் கீழ் பிரதேசத்துக்கு அது தெரியுது அமேத்திய பாகம். அந்த அந்த பாக சம்பந்தம் உள்ள வஸ்திரத்துக்கும் மேம்பாகம் உத்தரி இருக்குது. இது ரெண்டுக்கும் ஒன்னு தொடர்பாரு. கோத்திரம் சொல்றது பலாகாட்சின்னு செய்யல. கோவிலுக்கு போய் பேர் சொல்றதுக்கு கோத்திரம் பேர் சொல்றதுக்கு அது பலாகாட்சி இல்ல. ஏன்னா கோத்திரம் பேர சொல்லணும், பெருமாண்டத்துல நிவேதனம் பண்ணணும். இந்நாள் வந்திருக்கேன் அப்படின்னு பகவத் சேஷத்துவ ஆக்காரம் நடக்கு. அதனால தன்னுடைய கோத்திர நாமதேயம் பரநியாசம் பண்ணும் போது கூட இங்க வேற எதுவும் சொன்னாலும் கோத்திர நாமதேயம் சொல்லுவாங்க. அது பலாகாட்சி இல்ல. அது ஏன் இப்ப சொந்தத்துக்கு நுழைகாண்டிகள் பயப்படுறாங்க கேட்டா, அவர் அர்த்தங்கள் உள்ளவர். அவர் சொன்னா போல எல்லாருக்கும் ஆயிரம் கை தெரியாது, அவர் வெற்றி பண்ணிட்டு இருக்கிறது சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அதனால அது சொல்லாம பெருமாள் சொல்லிட்டாங்க. இல்லன்னா நல்ல அர்த்தகரா இருந்தா யாரமா இருக்கணும் அர்த்தகர். பராதி சொல்லி இல்லை. பெருமாள் இடத்துல தன்னுடைய சேகப்பட்டு தன்னுடைய பாரதத்துரியத்தை தன்னுடைய கோத்திர நாமங்களை பெருமாள் தன்னுடைய விஞ்ஞாபனம் பண்றதுங்கிறது பலாதி சொல்லி இல்லை. ஆனால் இங்க அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அர்ச்சகர்களுக்கு சாமானியமா தெரியாது. முன்காலத்து தெளிவாலாம் பண்ணிட்டு இருந்தா இப்ப பண்றதுக்கு பண்ணாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கிற அர்ச்சகர்கள் ஏதோ வெற்றி பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறா. இவ கோத்திர நாமதேவ சொன்னா கோத்திர சேனாமதேவிய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய வீர விஜய சொல்லுவா. அதனால இப்பெல்லாம் ஒண்ணு சாப்பிடுவோம். அது இப்ப காலத்தால் ஏற்பட்ட கொடுமைய பெருமாள் சன்னதியில போனால் பெருமாளுக்கு என்ன கைத்தறியம் பண்ணினாலும் இங்க அந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுதான் அதனால பலாதிசந்தியை உடையதாக. அடுத்தபடியா தம்பார்த்தம். தம்பார்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்க. தம்ப கர்ப்பம், தம்பத்தை உள்ளடக்கியது. இந்த யஜ்யமானது தம்ப கர்ப்பமான யஜ்யம். அடுத்தது யசப்பலம். யசப்பலகான யசத்தைய புகழையே பலமாக பேசுது. எனக்கு வேற எதுவும் வேணாம் சாமி, இல்ல 4 பேர் என்ன சொன்னா இவரெல்லாம் இல்ல யாரு என்ன பண்றவங்க 4 பேர் சொன்னா போதுன்னு யசப்பலமா. தம்ப கர்ப்பா யசப்பலத்தை பலாதிசந்தி யுத்தத்தை எந்த யாகமாக அனுஷ்டிக்கப்படுகிறதோ தம் யஜ்ஞம் ராஜசம்யுக்தி. இது சாப்பிட்டு உள்ள மாதிரியே செய்திருக்கோம். அந்த குறைதான் இருக்காது. உள்ள 2 குறை என்னன்னு கேட்டா, ஒண்ணு பலாதிசந்தி, 2வது
தம்ப கர்ப்பமாகவும் யசப்பரமாகவும் இருக்கு. யசத்தை பரமாக கொண்டது. இப்படிப்பட்ட இதுதான் ராஜசரி. விதிஹீனம் அபிருஷ்டான்னம் மந்திரஹீனம் அதர்ஹீனம் ஸ்ரத்தா விரகிதம் யஜ்யம் தாமசம் பரிசக்ஷதே. விதிஹீனம் அபிருஷ்டான்னம் மந்திரஹீனம் அதர்ஹீனம் ஸ்ரத்தா விரகிதம் யஜ்யம் தாமசம் பரிசக்ஷதே. தாமசமான யஜ்யத்துக்கு 4 அடையாளம் சொல்ற, 5 அடையாளம் சொல்ற. முதல்ல விதிஹீனம், 2வது அபிருஷ்டான்னம், 3வது மந்திரஹீனம், 4வது அதர்ஷனம், 5வது ஸ்ரத்தா விரகிதம். இந்த 5 லட்சணங்களை உடையதான யாகம் உண்டோ அந்த யாகமானது தாமச யாகம் என்று பரிசக்ஷதை. விதிஹீனம், விதிஹீனம் என்ன அர்த்தம் பண்ணக்கூடாது? விதிஹீனம் சாஸ்திர விதிகளின்படி அனுஷ்டிக்கப்படாதது. அதுதான் அர்த்தம் பண்ணுவோம். விதிஹீனம் சாஸ்திர விதிஹீனம், சாஸ்திர விதியிலே புறப்பட்டது, சாஸ்திர விதியை அனுசரிக்காதது அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா மந்திரஹீனம் இத்தியாதிகள்ல வேற அதோட புனருச்சிகள் விதிகள் என்னன்னு கேட்டா ஒரு என்னதான் சாஸ்திரியமான கர்மாவாக இருந்தாலும் சாஸ்திரத்தை இது அவசிய அனுஷ்டயமாக சொல்லியிருந்த பொழுதிலும் இல்லையா இந்த காலத்தை இந்த யஜ்யாதிகளை அனுப்பிக்கும் போது நம்ம மகான்களாக இருக்கக்கூடிய பரமைகாந்திகளை நம்ம புத்த சீர்திருத்தவர்களை கூப்பிட்டு இல்லையா அவர்களிடத்துல அனுமதியை பெற்று செய்யும். இங்க விதிங்க சொல்றதுக்கு அனுமதின்னு பெயர்களுக்காக இப்போ வச்சிருக்கோம் அனுஜெயின் அனுஜெயின் சொல்லிட்டு அது இருக்கு. கர்மாவை அனுஷ்டிக்கிற காலத்துல இப்ப கர்மா அனுஷ்டிக்க போறோம் அப்படின்னாக்க அதே ஹேபரிஷது விவசாய கயாசனத்தினா விவான் சௌகரி நெற்றிந்து லட்சினா எதோத்து லட்சினா சீக்கிரத்தியா இல்லையா அது சொல்லி கரிஷமான கர்மனே நம்ம அதிகார சம்பத் வர்த்தி பலத்தனாக இதுல எனக்கு இதை அனுப்பிப்பதற்கான அதிகார சம்பத் ஏற்படணும்னு நீங்கள்லாம் இதை அனுகிரகிக்கணும் அப்படின்னு காரணம். அவர்களும் சதாசு யோகியதா சித்திரசு அப்படின்னு அவர் சொல்லுங்க. அந்த விதிஹீனம் சட்டத்துக்கு சாஸ்திர விதிக்கு புறம்பானதுன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா மேல உள்ள சட்டத்தோடு புரோடுத்தி வரும். அந்த விதிஹீனம் சட்டத்துக்கு இல்லையா நல்ல மகான்களை எல்லாம் இங்க அழைத்து அவர்களுடைய அனுமதியை பெற்று இல்லையா பிராமணர்களுடையதான வாத்தியமான இந்த அனுமதி இருக்கு. அந்த அனுமதி இல்லாமல் செய்யப்படுகிற காரியம் எவ்வளவுதான் உயர்ந்த காரியம், இந்த காரியத்தை செய் அப்படின்னு 4 மகான்களால் நியமிக்கப்படாமல் அவர்களால் அனுமதிக்கப்படாமல் செய்தால் அது விதிஹீனமான நீங்கும். விதிங்க சப்தத்துக்கு மகான்களுடைய நியமன அனுமதிகள், அதுக்குதான் விதி இருக்கு. விதிஹீனம் விதிஹீனம் தம் யஜ்யம் தாமசம் அத விதிஹீனம். அசுஷ்டான்னம் இல்லையா அன்னம் சப்தத்துக்கு திரவியம் அர்த்தம். அன்னம்னா இந்த பிரசாதம் சாப்பிடும் அர்த்தம் உண்டாது. அசுஷ்டானம்னாக்க இல்லையா அன்னம் முதலாளிகள் அன்னதானம் நிறைய பரியாராதனங்கள் எல்லாம் பண்ணாததான யஜ்யம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இதுல எது பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் தான் இருக்கும். அசுஷ்டானம் அப்படின்னாக்க அன்னம் தான் திரவியம் இல்லையா. அசுஷ்டம்னா அதிதிபூர்வகம் சிருஷ்டம், அதாவது தகாத முறையில இல்ல சம்பாதிக்கப்பட்ட திரவியத்தை கொண்டு அனுஷ்டிக்கப்படுகிற யஜ்யம் தான் அசுஷ்டானமான யஜ்யம். நிறைய கவியாராதனாதிகள் பண்ண அதை யஜ்யம் சொல்லக்கூடாது. தகாத முறையில் சம்பாதித்த திரவியத்தை கொண்டு
அன்னம்ங்கிறதுக்கு திரவியம் அர்த்தம். அன்னம்ங்கிறது வெறும் அன்னம் அர்த்தம் இல்லை. அன்னம்ங்கிறது திரவியங்கிறதுக்கு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நியாயம். நாம ஒன்றும் அநியாயம் இல்லை. ஆனா இந்த திரவியம் யாருக்கு நமக்கு ரொம்ப அனுதானம் பண்ணிருப்பாங்க என்னன்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க அந்த ஆபத்தப்பர் சொல்ற அந்த யஜ்யத்துக்காக என்ன அமௌண்ட் இருக்கணுமோ அந்த அமௌண்ட பிராமண பரிசத்துல சமர்ப்பிச்சு அவ கையால வாங்கிக்கணும் அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. அதனால அதிஷ்டானம் அப்படின்னாக்க முறைப்படி சம்பாதிக்கப்படாத முறைகள் சம்பாதிக்கப்பட்ட திரவியத்தை கொண்டு செய்யப்படுகிற யஜ்யம் இருக்கு. அது அதிஷ்டானம். அதிஷ்டானம் சத்தத்துக்கு அன்னதானம் முதலாளர்களை கதியாரணம் போன்றவர்களை பண்ணாத இந்த யஜ்யம்னு சொன்னா மேல அதட்சிணம். அவன் யாருக்கு தட்சிணையே கொடுக்கல, அவனுக்கு இதெல்லாம் கொடுக்குறான். அதனால கைவிட்டு விநாயகமா சொல்றான். அதனால விதிகீனம் அஸ்ருஷ்டானம் ரெண்டு கதை புரியுதா? விதிகீனம் அஸ்ருஷ்டானம் மந்திரஹீனம். மந்திரஹீனம் என்னட்டும் இல்ல என்னென்ன மந்திரங்களுக்கு என்னென்ன யஜ்யத்துல என்னென்ன ஸ்தலங்கள்ல விநியோகம் அப்படின்னு இல்ல கல்பசூத்திரக்காரர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சாமம்னு 3 வேதங்கள்ல உள்ள மந்திரங்கள் ஒவ்வொரு யாகத்திலையும் என்னென்ன அங்கங்கள்ல எப்படி இப்படி விநியோகிக்கப்படுறது மந்திர விநியோகம். அந்த மந்திர விநியோக பிரகாரம் இல்லாத யாகம் பண்ணக்கூடாது. அமந்திரமாக யாகங்களை பண்ணக்கூடாது. மந்திரங்களை முறைகளையும் மந்திரங்களை விநியோகத்தையும் பண்ணக்கூடாது. அவர் பண்ணா அது மந்திர சாஸ்திர விதிப்படி நடக்கிறது. அந்த சாஸ்திர விதியில சாமம் மந்திரம் சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு. சம்ஸ்காரங்களும் திரவியாதிகளும் தேவதையும் சாஸ்திர விகிதமாக இருந்தாலும் மந்திர விநியோகங்கள் சாஸ்திர விகிதமாக அமந்திரகமான யஜ்யங்களை பண்றது அல்லது அவியுக்தமான மந்திரங்களை விநியோகம் அல்லாத மந்திரங்களை கொண்டு பண்றது இது மந்திர. அடுத்தது அதட்சிணம். அந்தந்த அதாவது ரிஷிகளுக்கு என்னென்ன தட்சணை கொடுக்கணுங்கிறது வேதமே விதித்து இரண்யம் ஆசிரியாயம் அந்த அந்த ரிஷிக்கு அந்த யாக அந்த ஆர்ஜயம் வெளியில இல்லையா அப்படின்னு வரும்போது எந்தெந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க என்னென்ன ரிஷிக்காக நியமிக்கணும்னா அதட்சணம். தட்சிணை இல்லாத யாகம் இருக்கு. அந்த யாகமானது அத்தனை விநாசத்தை உண்டு. ஒரு கிராமத்தை அழிக்கணும் அப்படின்னாக்க தேவைன்னா அங்க இருக்கிறவங்க வெட்டி கூட்டி கொள்ள வேண்டாம். அங்க இருக்க வீட்டெல்லாம் இடிவான வெட்டி கொண்டு வேண்டாம். அந்த ஊர்ல போய் அதட்சிணமா ஒரு யாகத்தை அனுப்பிச்சா போறோம். அந்த கிராமம் தானே அழிவு சாப்பிடுறது. அதனால அதட்சிணை தட்சிணை இல்லாதவர்களாகவும் யுத்த தட்சிணா இடங்களாக இருக்கக்கூடிய யஜ்யங்கள் அதட்சிணம். சக்கர கௌண்டிய நியாயம் ஒரு நியாயம். அது சௌரியர்கள் மட்டத்தை விட சௌரியர்கள் வசதியா சொல்றதா அப்படின்னு ஒரு விசாரம். சர்வேபியோ பிராமணேபியோ தவிபத்தியா சக்கரம் கௌண்டிய நியாயம். எல்லா பிராமணர்களுக்கும் தயிர் கொடுக்கணும். சக்கரம்னு 3 கௌண்டிய நியாய சக்கரம். கௌண்டிய எல்லா பிராமணர்களுக்கும் பொதுவாக தண்ணி கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும். கௌண்டிய மோர் கொடுக்கணும். அதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு சொன்னாங்க. அது வேதாந்தி சொல்ற மற்ற கோத்திரக்காரர்களுக்கு தயிர் கொடுப்பதனால வர பலன் கௌண்டியன் மோர் கொடுக்கறதுனாலே சௌகரிய கோத்திரத்துடைய விக்கல் சம்பந்தத்துக்காக நம்ம ராசிய சௌகரிய மட்டத்துக்கு சம்பந்தத்துக்கு அந்த ராசியம் இல்லை அப்படின்னு மேதாதிக்கு
அது சொன்னா ஐடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 100 வருஷம் கவனிங்க. அதனால அது சக்கரம் கவுண்டிங் நியாயங்கிறது மட்டத்துக்கு சொல்லுங்க. மற்றவர்கள் கை குடு இவருக்கு மோர் குடுன்னு சொல்லுங்க. மற்றவர்களுக்கு கை கொடுக்கணும் இவருக்கு மோர் கொடுக்கணும் சமம். இவருக்கு கை கொடுத்தா அப்புறம் அதுக்கு பலப்பிரதானம் பண்ற சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இல்லை. அதனால விதிஹீனம் வசிஷ்டானம் மந்திரஹீனம் அதட்சிணம் ஸ்ரத்தா விரகிதம் யஜ்யம். அதனால ஸ்ரத்தா ரகிதமாக பண்ணக்கூடிய இல்ல சத்தம் என்கிறதான மன சமாதி இல்லாமல் ஏதோ பண்றோம் அப்படின்னு இல்ல ஸ்ரத்தா விரகிதமான யஜ்யம். இப்படிப்பட்ட யஜ்யம் தாமதம் பஞ்சம். பாஷ்யா வியாக்கியானம் பண்றார். விதிஹீனம் பிராமண உக்திஹீனம். பிராமண உக்திஹீனம் இருக்கும். பிராமணர்களால வாசனிகமாக அனுமதிக்கப்பட்டது. அதான் பிராமண உக்தி. சத்ஹீனம். சரி, பிராமண உக்தி மூலம் அப்படிங்கிறது பிராமண உக்திஹீனம் நேற்று. இந்த விதி நாம பிராமணோக்தி. பிராமணர்களால பிராமணருடைய வாசனிகமான வசன சித்தமான அனுமதி நியமனம் சொல்றார். அப்ப பிராமணன் யாரு கேட்டா சதாச்சார யுக்தம் பிராமணன். பிராமண சப்தத்தை திரும்பியும் குறைகிறார். பிராமணன் பிராமண ஜாதியில பிறந்தவன் இல்ல. பிராமணனா வேத அத்தியனங்களை பண்ணணும் சாஸ்திரம் ஆட்சியம் இல்ல. பிராமணன் நாம சதாச்சார யுக்தா. இவ்வளவு பண்ணி சதாச்சாரம் இல்லாதவனாக இருந்தான்னா அவனுடைய உச்சியை கொண்டு அவனுடைய அவசர நியமனத்தை கொண்டு பண்ணி பிரயோஜனம். அதனால பிராமணோக்திஹீனம் சதாச்சார யுக்தை வித்வத்பிஹி பிராமணைஹி யஜஸ்வ இத்யுக்திஹீனம் இத்யர்த்தः. யஜஸ்வ யஜஸ்வன்னு அர்த்தம் யாகத்தை பண்ணு. இல்ல அமுகம் யாகம் இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு அவர்கள் அனுமதிக்கணும். அவர்கள் நியமித்து அனுமதிக்கணும். அந்த நியமனம் அனுமதிக்கணும். இப்போ 2 அம்சம். ஒன்னு வித்வத், இன்னொன்னு சதாச்சாரம். ஞானம் அனுஷ்டானம். இவைகள் ரெண்டும் இந்த பரமைகாந்தி லட்சணம். அவைகள்ல எது முந்தி எது பிந்தின்னு கேட்டாங்க. சதாச்சார யுக்தைகி வித்வத்தி. வித்வத்திகி சதாச்சார யுக்தைகி இல்ல, சதாச்சார யுக்தைகி வித்வத்தி. ஞானானுஷ்டான யுக்தர்கள்ல அனுஷ்டான ஞான யுக்தம். சதாச்சார யுக்தைகி வித்வத்திகி பிராமணைகி யஜஸ்வ. முதல்ல ஆச்சாரத்தினால, அப்புறம் ஞானத்தினால, அப்புறம் ஜென்மாவினால. பிராமணகான பிராமண குலத்துல பிறந்தவர். பிராமண குலத்துல பிறந்தவர் அம்மாவுக்கு போறாது. அதாவது சொன்னா பூர்ணமான தேவத்தினுடைய வாக்கிய அர்த்தஞானம் உள்ளவனாக. அது 2 மட்டும் போறாது. சதாச்சார யுக்தனாக இருக்கும். சதாச்சார யுக்தைகி வித்வத்திகி பிராமணைகி யஜஸ்வ. யஜஸ்வனாக இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு அவர்களால இங்க நியமிக்கப்பட்டு அவர்களால அனுமதிக்கப்பட்டவனாக இருக்கும். அப்படிப்பட்ட சாஸ்திர உத்திஹீனமான யஜ்யம். இதான் விதிஹீனம். அதிஷ்டானம் அசோரித திரவியம் மந்திரஹீனம் அதட்சிணம் ஸ்ரத்தாவிஹீனம் யஜ்யம் தாமசம் பஞ்சப்பது. அசோரித திரவியம் அசோரித திரவியம்னாக்க இங்க விதிக்கப்படாத திரவியம் அர்த்தம் பண்ணக்கூடாது. பாட்டு சிந்திக்க பார்க்கணும். லோக அதிசயாது தட்சிணாயாதி அபாவே அன்னதான அபாவத்தை கைமுக்கிய சித்தப்பாது. அதுதாமன்னா அன்னதானாதிகள் இல்லாததான யஜ்யம், சதியாராதனம் பண்ணாத யஜ்யம் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா
அதட்சிணம்னு மேல சொல்லப்படுகிறால யாகத்துடைய ஜீவாத்துவான தட்சிணையே கொடுக்காதவன் அவன் எங்க இருந்து கல்யாணம் பண்ண போறான், அவன் எங்க இருந்து அன்னதானம் பண்ண போறான், அது கைக்கு நியாயத்துவாது அதட்சிணம் அனைமையில அன்னதானாதேகே உபலட்சணாது அபிட்டசத்த சுவாரஸ்யாது தோஷாபிஷேக ஞாபன உபயோகாது அபிஷ்டான சப்தேன சூத்ர பிரதிகிரகாதி விவக்ஷான சூத்ராபிஷத்துல பிரதிகிரகம் பண்ணி அது கொண்டு யாகம் பண்ணும். அவள்கிட்ட வாங்கி நான் யாகம் பண்ண போறேன் அதுக்கு நானும் உபகாரம் பண்ணு. அது சூத்திரத்துக்கு பரிகிரகம் பண்றதுக்கு நானும் ரொம்ப குறைச்ச தோஷம் உள்ளது. துலகா சண்டை பாகண்டை இங்க கண்ணால சூத்ராதிகள் 5 இந்த 5 பேர்லயும் சாக்கிரீகம் சாக்கிரீன்னு நினைப்போம் டம்மி அதனால ஓட்டக்காரனா இருக்கும் அது சாக்கிரீங்க அது கூட அவங்களுக்கு தர்மார்த்தம் அவள் வாங்கினா நம்ம தர்மம் நம்ம இடத்துக்கு போறோம் அதுக்கு அந்த தோஷங்கள் சொல்லப்படுறாங்க. தர்மார்த்தமதி சாக்கிரீமதி குலகா பத்திய திரஸ்காரம் பண்ணி சுதந்திரமா நடக்கக்கூடிய ஸ்திரீ இருக்காங்க அதுதான் குலகா. பத்திய திரஸ்காரம் பண்ணிட்டு தானே எங்க பொருந்தாத்து எல்லாம் சொல்லிட்டு இந்த பத்திய திரஸ்காரம் பண்ணிட்டு தானே தன்னை இஷ்டப்படி அரசு பண்ணக்கூடிய சுதந்திரமான ஸ்திரீ இருக்காங்க அவருக்கு குலகான்னு எங்க பொருந்தாத்து சொல்லி சொன்னேன். அவருக்கு குலகான்னு சண்டம் சண்டம் நபும்சகம் அத்தியந்த அசுத்தம். அவரிடத்துல சூச்சிருக்கிறார் தர்மார்த்தம். பாகண்டம் பாகண்டம்னாக அதாவது வேத வைதிக விரோதி இந்த பௌத்த ஜெயினை அந்த மாதிரி மதாந்திர வேதத்தை இசையாடப்பட்டிருக்காங்க அவெல்லாம் பாகண்டம். ஆமா பிரம்மா ஜலா ஆமா பிரம்மா மற்ற வயோதிகரா இருக்கும்னு பார்க்கணும். ஆனா குலகா கண்ட பாஷண்ட சண்டால பிரதிலோம விருத்தியான வர்ண சங்கரங்கள் இந்த பெருமை குளம்தாங்கு சாதிகள் 4 பிரிவிங்க 4 ஜாதிகள் குளம்தாங்கிற சாதிகள் பிராமண ஜாதி கத்திரிய ஜாதி வைசிய ஜாதி சூத்திர ஜாதி. சூத்திர ஜாதியில பிறகு சூத்திர புண்ணியம் தன் வர்ணத்துல கொஞ்சம் வந்து சந்ததி கிட்ட பெற்றவங்க அவன் ஒன்றும் பிராமணன் ஒன்றும் குறைந்தவங்க. பிராமணா வந்து இதர ஜாதியில கல்யாணம் பண்ணுவாங்க அவன் சொன்னான். சூத்திரனா வந்து சூத்திர ஜாதியில அதனால அவரவர்கள் ஸ்வஜாதியில விவாகாதிகளை பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அவன் குலஜாதி பிராமண ஜாதியில பிறந்து அவர் அப்ராமண பொண்ணை விவாகம் பண்ணணும், இல்ல பிராமண ஜாதியில பிறந்து ஒரு அப்ராமணனான புருஷனை விவாகம் பண்ணிட்ட பிராமண பொண்ணும் இவர்களை காட்டும் சூத்திர ஜாதியில பிறந்து சூத்திர ஜாதியில கல்யாணம் பண்ற சூத்திரனோ இல்ல சூத்திரியோ இவர்களை காட்டும் பெரியாச்சம்பளை வியாக்கியானம் சர்வதா பண்ணக்கூடாத காரியம் வர்ண சங்கரம். அதனால அந்த அவர்கள் சண்டாளர் கடைசியில் சூத்திரம். இந்த மற்ற இது பூர்வ உத்தரோத்தர கிரமாது முன்புள்ள காட்டிலும் பின்புள்ள உள்ளது தோஷம் குறைவு.
இங்க புலட்டாவை விட சண்டம், சண்டனை விட பாஷண்டம், பாஷண்டனை விட சண்டாளம். இது கொஞ்சம் சூத்திரங்கிறத இருக்கிறதே தோஷம் குறையுது. இருந்தாலும் சூத்திரங்களுக்கு பரிகிரகித்த திரவியமே யாகத்துக்கான அப்படின்னா மற்றவர்கள் பரிகிரகித்ததாக சொல்ல தேவை. சோத்துக்கு இது பண்ணா கூட கொண்டு கொடுக்குறவங்க வாங்க மாட்டான், அவ ஆத்துல போய் வாங்குவான். இன்னாட்ட வாங்கணும்னு தெரியும். ஒரு டேபிள போட்டு வரவாங்கலாம் வாங்கிட்டு ரசி இருக்க மாட்டான். அந்த மாதிரி திரவியத்தை வாங்கி பெருமாளுக்கு வச்சுக்கலாம். பெருமாள் மட்டும் எழுதி கொடுக்குறீங்க, யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் எதை வேணாலும் பெருமாள் செய்யலாம். அதனால சூத்ர அதான் அபிஷ்டானம் அப்படின்னாக்க சூத்ர பரிகிரகீதமான திரவியம், அதுதான் அசோதித திரவியங்கிறது சாதிக்கிறார். சூத்ர பரிகிரகாதி விவக்ஷமாக அசோதித திரவியம் யஜ்ஞானம் சித்தமே சித்தக திரவியம் வர்த்தனம் நியாய ஆகலம் முறையான வழியில வந்த திரவியமாக இருக்கணும். முறையான வழி சொல்லும் போது சூத்திரத்துல மற்ற கைவிரல் எதையும் பிரதிகிரகம் பண்றதுக்கு ஒன்றும் நியாயமே கிடையாது. சூத்திரனுக்கு இன்னும் ஞானோபதேசம் போட்டு சூத்திரனுக்கு ஒன்றும் வைதிகமாக அனுப்பிச்சு வச்ச போது சூத்திரனுக்கு ஒன்றும் அத்தியனம் பண்ணி வைக்க போறதில்லை. அதனால சூத்திரனுக்கு பிராமணன் இந்த திரவியத்தை பிரதிகிரகம் பண்றதுக்கு எந்த முகாந்தரமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. அவனுக்கு தானமும் வாங்க முடியாது. அதனால ஏனக்கேனாச்சு பிரகாரேன சூத்ராது திரவிய தெரிஞ்சு. அதனால ஏதாவது ஒரு முகாந்தரம் மாத்திரம் வாங்க முடியும். அவனுக்கு சமமே இல்லை. சூத்திரனுக்கு பிராமணன் கொடுத்தான், விஷயத்துல முக்கிய சித்தமான அன்னத்தை சூத்ராதுக்கு கொடுக்கலாம். கூட்டுக்கு பிராமணனுக்கு திரவியம் பணம் கிடையாது. இவன் விட்டு விட்டு பண்ணிட்டு வந்து பாகம் பண்ணி பெருமாள் சமர்ப்பிச்சு இவனும் வந்து சாப்பிட்ட பிறகு துக்க சித்தமான அன்னத்தை சூத்திரலாம். அதுதான் சாப்பிட அனுமதிச்சு அவ்வளவு டிரான்சாக்சன் தான். அவன் சேர்ந்து எதுவுமே வாங்க முடியாது. இவன் இந்த அளவுக்கு இருக்கான். இவ்வளவுதான் பிராமண சூத்திர டிரான்சாக்சன். அதுதான் சுவாமி காமிக்கிறாங்க. அசோதித திரவியம் மந்திரஹீனம் அதட்சிணம் யஜ்ஞாத்தம் தனம் சூத்ராது விப்ரோ பிக்ஷேத தர்மதிது எஜமான நோக்கி பிக்ஷித்வா பிரேத்திய சண்டாளனாம் வச்சே. இந்த சூத்திரத்துல இந்த திரவியத்தை வாங்கி இந்த எவன் ஒருவன் இந்த யஜ்ஞாதிகளை பண்றானோ சஹா பிரேத்திய சண்டாளி. அடுத்தபடியா தட்சிணம் அதட்சிணம் மந்திரஹீனம் அதட்சிணம் சர்தா விரகிதம் செய்யுங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஸ்பஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் தொடர்பு வியாக்கியானம் இல்லை. சர்தா விரகிதமாகவும் அந்த மந்திரஹீனமாகவும் அதட்சிணமாகவும் உள்ள யஜ்யங்கள் இவைகள் தாமசம் பரிகர்ஷதே. விதிஹீனம் அசங்கானம் மந்திரஹீனம் அதட்சிணம் சர்தா விரகிதம் யஜ்யம் தாமசம் பரிகர்ஷதே. இப்போ 3 விதமான யஜ்யங்கள் இருக்குங்க. 3 விதமான யஜ்யங்களை சொல்லியாச்சு. இப்போ 3 விதமான தபஸ், சாத்விகமான தபஸ், ராஜசமான தபஸ், தாமசமான தபஸ். 3 விதமான தபஸ். தபஸ் என்பதானது கரணப்பிரய நிஷ்பாத்தியம். மனசுனால வாக்குனால சரீரத்தினால 3 நாளையும் இந்த 3 கரணங்களால கரணப்பிரய நிஷ்பாத்தியம் தப்பது.
அதனால இல்லையா இந்த தபஸுக்கு கரணங்களாக இருக்கிற சரீர வாழ்க்கை மனசு 3 இருக்கு. இது 3லயும் எது அதாவது மானசமான தபஸுல எது சாத்விகன் தபசு, எது ராஜசன் தபசு, எது தாமசம் தபசு. வாச்சிகமான தபசுல எது சாத்விகன் தபசு, எது ராஜசன் தபக, எது தாமசம் தபக. அதுக்கப்புறம் சாரீரமான தபசுல எது சாத்விகன் தபக, எது ராஜசன் தபக, எது தாமசம். ரொம்ப கிராசம் ஜெகத்து நேராக சொல்லலாம். சரீர வாங் மனசு சொல்லக்கூடிய கரணத்திலே நிஷ்பாத்தியமாக யஜ்யம் இருக்கிறபடினால யஜ்யத்தை மனோ யஜ்யம், வாக்கியம், இந்த சரீர யஜ்யம், கிரியா யஜ்யம் 3 பிரித்து இந்த 3 தனித்தனியா மனோ யஜ்யத்துல சாத்விக ராஜ தாமச வேதங்கள் என்னென்ன, அப்புறம் வாக்கியத்துல ராஜச தாமச சாத்விக பேதங்கள் என்ன, அது மாதிரி கிரியா யஜ்யத்தை சாரீரமான யஜ்யத்துல இந்த 3 குணபேதங்கள் என்ன நாளைக்கு